السلام عليكم ورحمة الله وبركاته. فإن لي ذمة منه بتسميتي محمدا وهو أوفى الخلق بالذمم لو ناسبت قدره آيات عظما أحيا اسمه حين دار حين يدعى دارس الأمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا وحبيبنا ومولانا وملجانا ومقصدنا وسيدنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم: أنا نبي الرحمة وأنا نبي التوبة، صدق نبينا سيد البشر. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما، وبالغوث الأعظم محي الدين الشيخ عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா சுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அஇம்மாக்கள், நுஜபாக்கள், நுகபாக்கள்,
அவுத்தாதுகள், அகியாசுகள், அபுதால்கள், ரிஜாலுல் கைபுகள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முக்மீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நின்று நிலவச் செய்வானாக. கொஞ்சம் சவுண்டு ஆமீன், கொஞ்சம் வேகமாக வரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருநாமம் உச்சரிக்கப்படுகின்ற சபையில் நாம் வீற்றிருக்கிறோம். எந்த திருநாமத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் காலம் காலமாக காத்து கொண்டிருந்ததோ, எந்த பேரொளியின் பிரளயத்திற்காக வேண்டி படைப்புக்கள் பன்னூற்றுக்கணக்கான வருடங்களாக காத்து கொண்டிருந்ததோ, அந்த பேரொளி பிளம்பிற்கு பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துருக்கி அதை சுற்றி இருக்கிற சில நாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பழக்கத்தை பார்க்கலாம். அங்கே மக்கள் பல்வேறு வகையாக இருக்கிறார்கள், பல்வேறு நாகரிகத்தின் கோட்பாட்டில் இருக்க. ஆனால் அதில் இருக்கிற எல்லா பேரிடத்திலையும் ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமையாக இருக்கும். அது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்பெயர் உச்சரிக்கப்படுகின்ற போது தனது வலது கையினை நெஞ்சத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்கு. அவங்களிடத்துல போய் கேட்டால் அதற்கான காரணத்தை சொல்கிறாங்க. அல்லாஹுடைய ரசூல் எங்களின் இதயத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருநாமம் உச்சரிக்கப்படக்கூடிய நேரத்தில் எங்களின் இதயமே ஒரு நேரம் ஆடி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு புனித நாமத்தினை ஜபிக்கின்ற நேரத்தில் அல்லது கேள்விப்படுகின்ற நேரத்தில் அதற்கான கண்ணிய குறைவு எங்களை அறியாமல் வந்து விடுமோ என்பதற்காக எங்களின் முன்னோர்கள் காலம் காலமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளாரின் பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்ற போது வலது கையினை நெஞ்சத்தில் வைத்து பெருமானாரின் மீது சலவாத்துக்களை ஓத வேண்டும் என்ற நல் பழக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் காயல்பட்டினம், கீழக்கரை இந்த மாதிரி நபிநேசம் ததும்பி வழியக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அவர்கள் உச்சரிக்கின்ற நேரத்தில் வரக்கூடிய ஒரு பவ்யம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்பெயரை உச்சரிக்கிற நேரத்தில் அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி, அது பக்கத்தில் இருந்து அனுபவிப்பவர்களுக்கு தெரியும். ஒரு திருநாமம் உலகத்தில் உச்சரிக்கப்படக்கூடிய நேரத்தில் நாடி நரம்புகள் எல்லாம் புடைத்து வெளியில் உணர்ச்சிகள் ததும்புகின்றதென்றால் அந்த பெயருக்கு பெயர், அந்த நாமத்திற்குரிய பரக்கத், அந்த நாமத்திற்கு பெயர் என்னன்னா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா சாதாரணமாக கடந்து விட்டு செல்லக்கூடிய பெயர் முஹம்மத் என்பது இல்லை. அந்த முஹம்மது என்ற பெயரை உச்சரிப்பதற்கு 1000 வருடங்களாக இந்த உலகம் காத்து கொண்டிருந்தது. எந்த நபிகளாருடைய வருகைக்காக சதாக்காலம் இந்த மண்ணுலகம் காத்து கொண்டிருந்ததோ அந்த மன்னர் நபியுடைய புனிதமான பெயருக்கு பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மானிய பேரரசுடைய கடைசி ஹலீஃபா சுல்தான் மஹமூது மிகச்சிறந்த ஆட்சியாளர். அவங்களுடைய ஆட்சியெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். உலகத்தில் புனிதர்களாக யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த புனிதர்களுடைய பின்னணியில் நாம் பார்க்கின்ற போது அந்த புனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தினை எவ்வாறு பேணி இருக்கிறார்கள் என்பதில் தான் அவர்களுடைய புனிதத்துவம் என்பது உலகத்தில் வெளிப்படுது. உஸ்மானிய பேரரசு பரந்து விரிந்து விசாலமான அந்த பகுதி நிறைய பரவி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அந்த ராஜாங்கத்திற்கு சொந்தக்காரர் சுல்தான் மஹமூது அப்துல் ஹமீத் ரதியல்லாஹு. டெய்லி காலையில் மன்னருக்கு சில கோரிக்கைகள் வரும்.
அந்த கோரிக்கைகளை மொத்தமாக ஒன்றாக்கி மன்னருடைய சபையில் முன்னால் எடுத்து செல்வார்கள். ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேற்றி கொண்டு வருவது என்பது மன்னருடைய பழக்கம். ஒரு நாள் மொத்தமாக வைத்திருக்கிற அந்த தாள்களை வரிசையாக புரட்டி கொண்டே வருகிறார் அவருடைய தளபதி. அப்படி திரும்பிக் கொண்டே வருகின்ற போது ஒவ்வொரு தாளாக படிச்சுக்கிட்டே வராங்க. படித்து கொண்டு வருகிற போது ஒரு தாளை விட்டு விட்டு மறுத்தாளுக்கு போயிடுறாங்க. இப்போ மன்னர் யதார்த்தமாக கேட்குறாரு, சுல்தான் அப்துல் ஹமீத், ஏன் அந்த தாளை விட்டுட்டீங்க? இல்லை, அந்த தாளில் ஒரு பைத்தியக்காரன், இப்படியே வரலாற்றில் இப்படி இந்த வார்த்தை வருகிறது, ஒரு பைத்தியக்காரர் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் அந்த பைத்தியக்காரருக்கு கடனாளி, நீங்கள் அந்த பைத்தியக்காரருக்கு கடனாளியாக இருக்கீங்க அப்படின்னு எழுதியிருக்கு, அதனால் அந்த தாளை நான் படிக்கவில்லை என்று சொல்கிறார். இப்போ அப்துல் ஹமீது ரதியல்லாஹு அன்ஹு, சுல்தான் அப்துல் ஹமீது அவங்க சொல்கிறாங்க, அதில் என்ன போட்டிருக்கு, அந்த நபரை அழையுங்க. வாயிலில் இருக்கக்கூடிய காவலர்களிடம் சொல்லப்படுகிறது, அந்த நபரை உள்ளே அழைக்குமாறு அனுமதி அளிக்கப்பட்டு அவரை உள்ளே வருகிறார். மன்னர் கேட்குறார், இந்த மாதிரி நான் உங்களுடைய கடனாளின்னு எழுதியிருக்கீங்களே, அந்த கடனை வசூலிக்க நான் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களே, எந்த அடிப்படையில் நான் கடனாளி? மன்னர் கேட்குறார். மன்னர் கேட்குற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆஸ்தான தளபதிக்கு, உதவியாளருக்கு கடும் கோபம், முகம்லாம் செவந்துருச்சு. அப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், மன்னரே, இந்த மாதிரி நான் வியாபாரம் செய்கிறேன், என்னுடைய இரவு பகல் பாராமல் நான் கடுமையாக உழைத்தேன், திடீரென்று எனக்குள் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக எனது வியாபாரம் மொத்தமாக மூங்கிவிட்டது. நான் டெய்லி அழுகிறேன், இரவு பகலாக அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். இப்படி பேசிக்கொண்டே வருகிற போது அந்த உதவியாளர் நடுவில் குறுக்கே ஒரு செய்தியை சொல்கிறாரு, மன்னர் அவருக்கு நீங்கள் எப்படி கடன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு, புரியுதா அப்படின்னு ஒரு அதிகார துணியில் கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் அதைத்தான் கூறிக்கொண்டு வருகிறேன், இரவு பகலாக நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருந்தேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது தீரா காதல் கொண்டு நாயகத்தின் மீது ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் அழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத்துக்களை ஓதி நான் உறங்கிவிட்டேன். கனவில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியளித்தார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அப்துல் ஹமீதிடம் செல்லுங்கள். இந்த வார்த்தை வந்தவுடனே அமர்ந்து கொண்டிருந்த உஸ்மானிய பேரரசுடைய இறுதி ஹலீஃபாவான அப்துல் ஹமீத் தனது ஆசனத்தை விட்டும் சிம்மாசனத்தை விட்டும் எழுந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய பெயரை கூறினார் என்ற வார்த்தையினை செவியேற்ற போது அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு விதமான திடுக்கத்திற்கும் நடுக்கத்திற்கும் பாசத்திற்கும் அளவில்லை. தனது கையில் இருந்த அசாவிலை தடுமாறி கீழே விழுந்தவராக அப்துல் ஹமீத் எந்திரிச்சு நிற்கிறார். நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் வந்தார்கள், என் அப்துல் ஹமீதிடம் சென்று சொல்லுங்கள். வழமையாக அவர் தினமும் என் மீது ஸலவாத்துக்களை அனுப்பி கொண்டே இருப்பார். கடந்த இரவு என் மீது ஸலவாத்துக்களை ஓத அவர் மறந்து விட்டார். அதற்கு பகரமாக உங்களுக்கு தேவையான தொகையினை அவரிடம் வசூலித்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொன்னார்கள் என்று சொன்ன நேரத்தில் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான வதனத்தில் இருந்து, உதடியில் இருந்து தனது பெயர் வெளிவந்திருக்கிறது என்ற செய்தியினை கேட்பதற்கு மீண்டும் சொல்றாரு, நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் பேச துவங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அப்துல் ஹமீதிடம் செல்லுங்கள். உடனே தன்னுடைய அந்த பொற்குவியல்களிலிருந்து ஒரு மூட்டை எடுக்கிறாரு, கையில கொடுக்கிறாரு. என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது அப்துல் ஹமீதிடம் செல்லுங்கள். நிறுத்துங்கள். மீண்டும் ஒரு பொற்குவியலுடைய பையினை எடுத்து கையில கொடுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க நாயகம்? மீண்டும் சொல்லுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது அப்துல் ஹமீதிடம் செல்லுங்கள். மீண்டும் எடுக்கிறார், கொடுக்கிறார். இப்படியே கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருந்த உதவியாளர் அந்த நபரை பார்த்து சொன்னாங்க, ஏன்பா இந்த பைய உங்களுக்கு போதாதா? இந்த பொருட்கள் உங்களுக்கு போவாதா? வந்திருந்தவர் திகைத்து நின்று, இது எனக்கு ரொம்ப போதும், இது எனக்கு முற்றிலும் தேவை, என்னுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றியதற்கு பிறகும் கூட இது எனக்கு போதுமாக இருக்கும் என்று அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்புகிற நேரத்தில் மன்னர் உதவியாளரை பார்க்கிறாரு. சாதாரணமான அவரின் பார்வையில் எதிர்பட்ட ஒரு விதமான ஒரு திடுக்கத்தை, கண்டிப்பை உணர்ந்து கொண்ட அந்த உதவியாளர் சொன்னாரு, நீங்க வந்திருந்தவருக்கு ஹசானாவில் இருந்து மொத்த பொருட்களையும் எடுத்து தந்து விடுவீர்களோ என்று நான் அச்சம் கொண்டேன், எனவே நான் தடுத்தேன் என்று சொல்லுகிற நேரத்தில் பறந்து விரிந்த விசாலமான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவர், சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி, உஸ்மானிய பேரருடைய கடைசி கலஃபா, உஸ்மானிய பேரரசுடைய கடைசி கலீஃபா சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது நாவை அசைத்து கொண்டு சொன்னாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ரப்பே துல் ஜலாலின் மீது சத்தியமாக, எம் பெருமானாருடைய புனிதமான நாமத்தை கேட்பதற்கு எனது ஹசானா என்ன? அவர் வந்திருந்தவர் எனது ஆட்சியினை மொத்தமாக கேட்டிருந்தாலும் கூட நான் கொடுத்திருப்பேன். என்னில் இருந்து ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது. தினம் தினம் தாஹா நபியின் மீது ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டு உறங்கக்கூடிய வழமையாக இருந்த நான் கடந்த இரவில் பனிச்சுமையின் காரணமாக அமர்ந்திருந்த அந்த நாற்காலியிலேயே நான் உறங்கிவிட்டேன். பெருமானாரின் மீது ஸலவாத்துக்களை ஓதவில்லை என்று சொல்லி அழுகிறார். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் உச்சரிக்கப்படக்கூடிய நேரத்தில் பெருமானாரை நேசிக்கக்கூடிய எந்த ஆஷிக்கின்களும் அந்த நாமத்தை சாதாரணமாக கடந்து விட்டு செல்ல முடியாது. அப்படி கடந்து செல்ல முடிகின்றதென்றால் அவருடைய ஈமானில் பலவீனம் என்பது தெல்ல தெளிவா தெரியுது. சையதுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டங்களை எழுதி கொண்டே வருகிறார்கள். ஒரு இடத்துல இப்படி சட்டத்தை எழுதுகிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா, தொழுகையில் 4 ரக்காத் தொழுகையில் நடுவில் அத்தஹியாத்தை ஓதி முடித்ததுக்கப்புறம் ஹனஃபி சட்டத்தில் தஷஹுதோடு நிப்பாட்டிடணும். தஷஹுதுக்கு மேலே சலவாத்துக்களை ஓதுனா ஹனஃபி சட்டத்தின் அடிப்படையில் சஜிதா சஹு செய்யணும். இந்த சட்டத்தினை தீர்மானிக்கக்கூடிய சையதுனா இமாமுல் அஅதம் அபீ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தனது கிதாபில் இப்படி ஒரு வார்த்தை எழுதிட்டாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு சொன்னால் சஜிதா சஹு இல்லை, அலா முஹம்மதுன்னு சொன்னால் சஜிதா சஹு. சட்டத்தை எழுதி இரவுல படுத்து விட்டார்கள். கனவிலே காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்து, அபூ ஹனீஃபா, யா நுஅமான், என் அன்பரே, நான் நேசிக்கக்கூடிய எனது பாசமான பெரியரே, என் பெயர் உச்சரித்ததுக்காக வேண்டி சஜிதா சஹு செய்யணும்னு சட்டத்தை எழுதிட்டீங்களே,
இது எப்படி தகும் என்று கேட்கிறார்கள். கனவிலே தேம்பி 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 அழுத இமாமுல் ஆதம் அபி ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நாயகமே, மறந்து ஸலவாத்துக்களை ஓதினால் சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் சட்டத்தினை நான் இயற்றினேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா என்று மறந்து சொன்னால் பிரச்சனை இல்லை. முஹம்மது என்ற தங்களின் திருநாமம் மறதியாக கூட கண்ணிய குறைவாக வந்துவிடக்கூடாது. மறதியாக வருகின்ற பெயர் அல்ல யா ரசூலல்லாஹ். அந்த பெயர் உடலும் உள்ளமும் ஆட்டி படைத்து பெருமானாரே, நாயகமே, முஹப்பத்தோடு வரக்கூடிய அந்த பெயரை ஒருவர் கண்ணிய குறைவாக மறதியில் கூறிவிட்டால் அவரின் தொழுகைக்கே அது ஆபத்து. தங்களுடைய அவமரியாதை, தங்களுடைய கண்ணிய குறைவு தொழுகையினை பாதிக்கும். ஆகவேதான் இப்படி ஒரு சஜிதா சஹூடைய சட்டத்தினை நான் இயற்றினேன் நாயகமே என்று கூறி அழுததாக வரலாறு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தான நாமங்கள் என்பது உலகத்தில் ஆஷிகீன்களின் உள்ளங்களில் காலம் காலமாக ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய பேராளுமைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரு. சாதாரணமாக உச்சரிச்சுட்டு போக முடியாது. ஒரு நபர் பள்ளிவாசல்ல இருந்து வெளியில வந்தார். செருப்பை கலட்டும் போது அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைச்சு, உனது இஸ்திக்ஃபாரில் ஹுஷு குது இல்லை, நீ இஸ்ராஃபு செஞ்சிட்டேன்னு சொன்னான். நீ பாவ மன்னிப்பை வீணாக்கி விட்டாய். அவர் கேட்டார், நான் என்ன பாவ மன்னிப்பை வீணாக்கி விட்டேன்? அப்போ சையதுனா மௌலா அலியுன் கர்ரமல்லாஹ் வஜஹு சொன்னார்கள், எப்படி இஸ்திக்ஃபார் தேட வேண்டுமோ, அல்லாஹ்விடத்தில் எப்படி பாவ மன்னிப்பை தேட வேண்டுமோ அந்த விதத்தில் பாவ மன்னிப்பை தேடணும். குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வுக்கு எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டுமோ அவ்வாறு கண்ணியம் செய்யவில்லை. சிறந்த ஆஷிகீன்கள், சரியான மூமின்களுக்கு இந்த ஆயத்திலிருந்து என்ன விளக்கனா, அல்லாஹ்வுடைய புனிதமான திருநாமம் உச்சரிக்கப்படக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பவ்வியம், எவ்வளவு கண்ணியம் வருகிறதோ அதை போல அல்லாஹ்வுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் உச்சரிக்கிற நேரத்தில் அந்த இஷ்க், அந்த முஹப்பத்து, அந்த கண்ணியம் எப்பொழுது உள்ளத்திலிருந்து வெளிவருகிறதோ அது ஈமானுக்கான அடையாளம். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சூரத்துல் அன்ஃபால்ல 2வது வசனத்தில் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய திருநாமம் உச்சரிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்பட்டால் மூமின்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி செல்லும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் எந்த அளவுக்கு சஹாபிகளின் உள்ளங்களை ஆட்டி படைத்ததென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை சஹாபாக்களிடம் உச்சரிக்கின்ற போது தடுமாறி நின்றுவார்கள். எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களின் உள்ளங்களை ஆட்டி படைத்த ஒரு பேராளுமையுடைய பெயர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமங்கள். அதனாலதான் நீங்கள் நடுநிலையான பார்வையினை கொண்டு பார்க்கின்ற போது குர்ஆனுடைய ஆயத்திலேயோ ஹதீஸிலேயோ எங்கேயுமே அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கிற நேரத்தில் ஜல்ல ஜலாலுஹு என்றோ அஸ்ஸ வ ஜல்ல என்றோ கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்ற கட்டளை இல்லை. எங்கேயாவது காட்ட முடியுமா? சொல்ல வேண்டும், சொன்னால் நல்லது, இமாம்கள் காட்டி தந்த வழிமுறை. ஆனால் சொல்லாதவனுக்கு இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தான பெயர் உச்சரிக்கப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லலையோ சொர்க்கத்துடைய பாதையினை அவர் மறந்து விட்டார் என்ற ஹதீஸ் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை விட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் கண்ணியமாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்தது அல்லாஹ் தான், வேற யாரும் இல்லை. அல்லாஹ் தனது ஹபீபுடைய புனிதமான பெயர் உச்சரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த கண்ணியம், அந்த பவ்வியம், அந்த இஷ்க் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறார். இன்னும் உச்சகட்டமாக சொன்னா, என் பேரு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத சொல்லி உனது உதடையும் உள்ளத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தி அதற்கு பிறகு என்னுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த பெயரை உச்சரி. எனது பெயரால்
உனது உதடுகளையும் நாவையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தியதற்கு பிறகு எனது ஹபீபுடைய பெயரை நீ உச்சரிக்க வேண்டும் என்ற அந்த தீரா காதலை, தீரா இஷ்கை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். ஏன்னா அல்லாஹ் தானே சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய திக்கரை, உங்களுடைய புகழை நாம் மிகவும் உயர்ச்சியாக மிகவும் புகழ்ச்சியாக நாம் புகழ்ந்து விட்டோம். எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கோ அங்கெல்லாம் அன்னலாருடைய பெயர் இருக்கு. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் திருநாமங்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றதோ, எங்கெல்லாம் ரப்புடைய பெயர் இருக்கிறதோ அங்கே ரசூலுடைய பெயர் இருக்கு. புரியாதவனுக்கு ஒன்றுமே புரியாது. அட ரசூலையும் ரப்பையும் பிரித்து பார்க்கவே முடியாது. ரசூலை ரப்பை விட்டும் பிரிக்கவே முடியாது. அல்லாவே அப்படி ஆக்கிட்டான். இப்போ நாம் யார்? உச்சக்கட்டத்தில் புகழ்றாங்க, வரம்பு மீறி புகழ்றாங்க. சரி, வரம்பு மீறி புகழ்றாங்க அப்படின்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரம்பு மீறி புகழ்வது அல்லாஹ்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர அன்னலாருக்கு ஒட்டுமொத்த புகழையும் கொடுத்தாலும் அந்த புகழுக்கு ஈடாகாது. கொஞ்சம் யோசிங்க. வருஷம் ரபியுல் அவ்வல் வருது. நம்மளும் வருஷம் நிறைய செய்திகளை கேட்கிறோம், நாத்து ஷரீஃபில் படிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் தீர்ந்து விட்டதா? இல்லை. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே நாயகமே உங்களுடைய முந்திய நிமிடங்களை விட, உங்களுடைய முந்திய அந்த வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை மிகவும் சிறந்ததாக இருக்கும். இதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பல்வேறு தஃப்சீர்கள் இருக்கிறது போல சிறந்த தஃப்சீர் என்ன தெரியுமா? நாயகமே வருகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய சிறப்புகள் கூடிக்கொண்டே செல்லும், குறையாது. இப்போ ஒரு நிமிஷம் இருக்கு, அடுத்த நிமிடம் வருகிறது என்றால் நாயகமே உங்களுடைய திருநாமங்கள் ஒட்டுமொத்த உலகத்திலேயும் உச்சரித்து கொண்டே இருக்கும். பெருமானாரே உங்களுடைய முந்திய நிமிடங்களை விட பிந்திய நிமிடங்கள் சிறந்ததா இருக்கும். கியாமத்து நாள் வரை நபிகளாருடைய திருநாமத்துடைய வரக்கத்தை இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே எத்தனை நபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புனிதமான விஷயத்துல கை வச்சாலும் அல்லாஹ் புகழுவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது பெருமானாருடைய புனிதமான திருநாமத்தை உச்சரிக்கிற நேரத்தில் வரக்கூடிய வரக்கத்தை ஆஷிகீன்கள் பெறுவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரகிம அன்ஃபு ரஜுலின் ذுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு அல்லாஹ்வை அஸ்ஸ வ ஜல்ல என்று யார் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும்னு எந்த ஹதீஸ்லையும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யாரிடம் என்னை பற்றி சொல்லப்பட்டு எனது திருநாமம் உச்சரிக்கப்பட்டு என் மீது சலவாத்துக்களை சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும். எவ்வளவு பெரிய வார்த்தை! இதற்கான சரியான விளக்கம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடும். கொஞ்சம் ஆழமான பார்வையினை கொண்டு பார்க்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித நாமத்தினை கண்ணிய குறைவாக உச்சரிப்பது என்பது குஃப்ரின் அடையாளம், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அந்த குஃப்ரியத்துடைய பார்வை நம்மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் உச்சரிக்கப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் ஸலவாத்தை ஓத வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. புரியுதா? திருமதியில் வந்திருக்கிற ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவ்வளவு பவ்யமான பரிசுத்தமான திருநாமம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல் பகீலுல் லதி மன் ذுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. என் பெயர் உச்சரிக்கப்பட்டு என்னை நினைவு கூறப்பட்டு என் மீது யார் சலவாத்து சொல்லலையோ அவர்தான் கஞ்சர். இப்போ என் பேர் சொன்னா சலவாத்து சொல்லாதவர் கஞ்சர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
திருமீதில 3546. எல்லா ஆஷிகீன்களும் அத்தனை வலிமார்களும் உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமத்தினை உச்சரிக்கின்ற நேரத்தில் அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மயக்கத்தில் அவர்கள் ஆழ்ந்து விடுவார்கள். சையதுனா பிலால் இப்னு ரபா ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமத்தினை சொல்லப்பட்டால் அவர்கள் ஒரு நிமிடம் அப்படியே ஆடி போயிடுவாங்க. ரசூலுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு யாசகர் வருகிறார். நாயகத்திடம் கேட்கிறார், பெருமானாரிடம் எதுவும் இல்லை, மூவுலகத்துடைய அரசரின் வீட்டிலே எதுவுமே இல்லை, பிரபஞ்சத்தினை ஆட்டி படைக்கக்கூடிய பேரொழியான பெருமானாரிடம் எதுவும் இல்லாத போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உஸ்மானிடம் போங்க, நான் சொன்னதா சொல்லுங்க, கிடைக்கும். வந்த யாசகர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. வெளியில் வருகிறார் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்தி? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு நிமிடம் தடுமாறி நின்று விட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. என்ன சொன்னீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் அனுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் தடுமாற்றம் வருகிறது. மீண்டும் கேட்கிறார்கள், என்ன சொன்னீங்க? வந்த யாசகர் சொல்லுகிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் அனுப்பி வைத்தார். மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே கேட்டார், என்ன சொன்னீங்க? வந்த யாசகத்திற்கு கோபம் வந்துருச்சு. அத்தஸ்தஹஸிஉனி, என்ன கேவலப்படுத்துறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல போனா ஏதாவது உதவி கிடைக்கும் என்று சொன்னதால நான் வந்தேன், ஆனா நீங்க என்னை கேவலப்படுத்துறீங்களேன்னு கேட்கும்போது சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகள் நாயகத்துடைய திருநாமத்தினை நீங்கள் உச்சரித்த முதல் வேளையிலேயே உங்களுக்கான ஒரு பேரித்தம்பழத்துடைய மிகப்பெரிய மூட்டையை நான் கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்து விட்டேன். மீண்டும் நபிகளாருடைய திருநாமத்தினை உச்சரிக்கிற நேரத்தில் இரண்டாவது மூட்டையினை கொடுக்க வேண்டும் என்று நான் நியத்து வைத்து விட்டேன். மூன்றாவது தடவை நீங்கள் உச்சரிக்கிற நேரத்தில் 3 மூட்டையினை கொடுக்க வேண்டும் என்று நான் நியத்து வைத்து விட்டேன். இப்படியே எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருநாமத்தினை நீங்கள் கூற நான் கேட்க, நீங்கள் கூற நான் கேட்க, இப்படியே என் ஆயுள் முழுவதும் எனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக இருந்து அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை நான் கேட்பதற்கு தயாராகி இருக்கிறேன். ஆனால் நீங்க அவசரப்பட்டீங்க சொன்னாங்க சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் சஹாபிகள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பரக்கத்தான நாமத்தினை உச்சரிக்கிற நேரத்தில் ஆஷிகீன்களின் உள்ளம் தடுமாறி நின்றிடும். எங்களின் ரசூல், எங்களின் தாஹா, எங்கள் நாடி நரம்புகளில் எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் அஹ்மது முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்லாக்கு வலி ரலியல்லாஹுடைய வரலாற்றில் வரும், திடீர்னு அந்த சபையில் யாராவது ரசூலுடைய திருநாமம் சொல்லிட்டா மயங்கி விழுந்துருவாங்க. பல்லாக்கு வலி ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை உச்சரிக்கின்ற நேரத்தில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தடுமாற்றத்திற்கு பெயர் இஷ்குர் ரசூல். அதுதான் ஈமானுடைய அடையாளம். உலகமே போற்றக்கூடிய மகாகவியான சையதுனா இக்பால், மிகப்பெரிய மகாகவி இக்பால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை உச்சரிக்கிற நேரத்தில் தாடி நரைகின்ற அளவுக்கு அவர்களின் அந்த நெஞ்சு பகுதி அனைத்துமே நனைகின்ற அளவுக்கு தேம்பி தேம்பி அவர் அழுகுவார்கள் என்று இருக்கு வரலாறு. சுல்தான் மஹமூது கஜ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஆளுமை. இந்த உலகத்தில் இஸ்லாமிய மன்னர்கள் உலகத்தை ஆண்டார்கள். எப்ப ஆண்டார்கள் என்றால் அவர்களின் உள்ளத்தினை முஹம்மது எனும் பெயர் ஆண்டு கொண்டிருந்த போது. முஹம்மது என்ற பெயர் மன்னர்களின் உள்ளத்தினை ஆட்சி செய்த போது அந்த மன்னர்கள்
உலகத்தை ஆண்டார்கள். அந்த உள்ளத்தில் முஹம்மது எனும் பெயருக்கு எப்பொழுது கண்ணியம் குறைகின்றதோ உலகத்திற்கு பின்னால் அல்லாஹ் அலைய வைத்து விட்டான். சுல்தான் மஹமூது கஜ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சபையில் அயாத் அப்படின்னு ஒரு நபர் இருந்தாங்க, வேலை செய்வாங்க. எப்பொழுதுமே சுல்தான் மஹமூது கஜ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாய் திறந்து அவருடைய பேரு முஹம்மது அயாத், முஹம்மத் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த வாய் எப்படி நிறைந்து அந்த பேர் சொல்லுகிற நேரத்திலெல்லாம் அயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு நாள் அயாத் இப்னு அவருடைய அத்தாவுடைய பெயர் சொல்லி அழைத்துட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியா மனசு ஆயிடுச்சு. ஒழு செய்ய தண்ணி கொண்டாங்கன்னு சொன்னாங்க. தண்ணி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஒழுவை செய்து முடித்து மன்னர் கொஞ்சம் ஓய்வில் இருக்கும்போது பக்கத்தில் போய் நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா, எப்பயுமே எனது பெயரை ரொம்ப பரக்கத்தா வாய் நிரம்ப கூப்பிடுவீங்க, இன்னைக்கு என் பேரை உச்சரிக்கலையே, காரணம் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சுல்தான் மஹமூது கஜ்னவி இந்த உலகத்தை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பேராளுமையுடைய மன்னர் சொன்னார்கள், நம் எல்லா நபருக்கும் எந்த அளவுக்கு பாடத்தை புகட்டுகிறார் என்றால், மஹமூது கஜ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் உங்களுடைய பெயரோடு சேர்ந்திருக்கிறது. அந்த திருநாமத்தினை என் வாழ்க்கையில் ஒரு முறை கூட ஒழுவில்லாமல் நான் உச்சரித்ததே இல்லை. இன்னைக்கு ஒழுவோடு இல்லை. அதனால அந்த திருநாமத்தினை உச்சரிப்பதற்கு பதிலாக உங்களின் தந்தையின் பெயரை கூறி நான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார் மஹமூது கஜ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் அதைத்தான் சொன்னேன். சாதாரணமாக உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் அல்ல. இஷ்கில் ததும்பி அத்தனை எண்ணங்களும் நபிகளாரோடு கலந்து உள்ளத்தில் இருந்து ஆழத்தில் இருந்து உதடுகளில் இருந்து வெளிவரக்கூடிய பெயர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரக்கத்தான நாமங்கள். தௌராத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் வந்திருக்கு அல் முத்தவக்கில், தவக்கல் வைப்பவர், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்பவர். அல் முக்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முகீமு சுன்னா, சுன்னத்தான வழிமுறையினை ஏற்பாடு செய்பவர்கள். அல் முகத்திஸ், பரிசுத்தப்படுத்துபவர்கள். அல் முகத்தஸ், பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். ரூஹுல் ஹக், சத்தியத்துடைய ஆத்மா. அல் அதீம், பிரம்மாண்டமானவர். இது எல்லாம் தௌராத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயராக வந்திருக்கு. ஜபூரில் ரசூலுல்லாஹுடைய பெயர் அல் ஜப்பார் என்று வந்திருக்கு, அடக்கி ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆட்சியாளர். இன்ஜீலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் அல் பாரகலீத், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியவர்கள் என்று வந்திருக்கு. மாத் மடமானவர் என்று வந்திருக்கு. அல் ஹாத்தம், முத்திரையானவர்னு வந்திருக்கு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமங்கள் முந்தைய அத்தனை வேதத்தில் வந்திருப்பதை போல ரசூலுடைய பெயர் குர்ஆனில் ஏராளமான பெயர்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் நாம் வரிசையாக பார்ப்போம். நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சில விஷயத்தை சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் சாதாரணமாக உச்சரிக்கிறது இல்லை. கொஞ்சம் மிகைப்படுத்தி நான் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும். ஜெலுசல் வேணால் வாங்கி கையில் ரெடியாக வச்சுக்கலாம். ஏன்னா இமாம் ஷரஃபுத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உச்சகட்டமாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடிக்கொண்டே வருகிற நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் தடுமாறி நின்று தாஹா நபியை புகழ்கிறார்கள். லௌனா சபத் கத்ரஹு ஆயாத்து இதமா அஹ்யஸ்மு ஹீன யுதஆ தாரிஸர்ரிமமி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தில் அல்லாஹ் எல்லா விதமான கண்ணியத்தையும் சேர்த்திருக்கிறான்.
ரசூலுடைய கையில் இருந்து இயற்கைக்கு மாற்றமான ஆயிரக்கணக்கான முஅஜிசாக்கள் வெளியில் வருவதற்கு சக்தி பெற்றதாக இருக்கிறது என்றார். ஈசா என்ற நபியின் மூலமாக உலகத்தில் மையத்தானவர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்றால் எம் பெருமானாருடைய திருநாமங்கள் மக்கிப்போன எலும்புகளுக்கு முன்னால் உச்சரிக்கப்பட்டால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த எலும்புகளுக்கு உயிராகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரக்கத்தான நாமங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமம் என்று ஊஸ்ரி இமாம் பாடுறாங்க. மக்கிப்போன எலும்புகளுக்கு கூட உயிர் வரக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தான நாமங்கள் இருக்கிறது என்றால் உங்களுக்கு கொடுப்பினை இல்லை, அதற்கான தௌஃபீக் இல்லை. அதனால் அதை பற்றி 1000 குறைகள் சொல்லிட்டு இருக்காரு. இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தால பதிவாக்குகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லையும் பதிவாயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லீ ஹம்ஸத்து அஸ்மா, எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது. அன முஹம்மத், நான் முஹம்மத், நான் புகழப்பட்டவர். வ அன அஹ்மத், நான் புகழ்கிறவர், நான் அதிகமாக புகழுக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாவிலிருந்து ஒரு விஷயம் வருது. நம்ம சுபஹான மௌலூதில் உட்காந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூபி அப்படின்னு பாடின உடனே சிப் 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 எங்கிருந்து வருதுன்னு தெரியல. பாவத்தை அழிப்பவரே நபிகளை பார்த்து பாடிட்டார். ரசூலே சொல்கிறார்கள், வ அனல் மாஹி, நான் அழிக்கக்கூடிய மாஹி. அல்லதி யம்ஹுல்லாஹு பிய அல் குஃப்ர, என்னை கொண்டுதான் அல்லாஹ் குஃப்ரை அழிப்பான். பாவத்தில் உச்சக்கட்ட பாவமான குஃப்ரையை நபிகளாரை கொண்டுதான் அல்லாஹ் அழிப்பான் என்று சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தான் நம்ம சொல்கிறோம், நாயகமே உங்களுடைய காலடியில் நாங்கள் தஞ்சம் புகுந்து விட்டோம் பெருமானாரே என்று உருகி உருகி நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், பாடக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் வந்துட்டு மைக்க வச்சு சிறுக்குன்னு சொல்கிறான். இவன் நபி அவர்களே சொல்கிறான், ஆதம் நபி முதல் உலகத்தில் கடைசி படைப்பாக படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் மறுமையில் என்னுடைய 2 கால்களில் இருந்துதான் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். முத்தஃபிகான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வ அனல் ஹாஷிர் அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமி, நான் ஒன்று கூட்டப்படக்கூடியவன், நான் மக்களை ஒன்று கூட்டுபவன். என் கால் பாதத்தில் தான் ஒட்டுமொத்த மனிதர்களும் மக்களும் நாளை மறுமையிலே ஒன்று கூட்டப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். அதனால தான் ரசூலுடைய காலடியை நாங்கள் கேட்கிறோம். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கூறுகிறார்கள், வ அனல் ஆகிப், நான் பின்னால் வந்த நபி. பின்னால் வந்த நபி, ஆகிப்னா அர்த்தம். சில ரிவாயத்தில் அனல் முகஃபின்னு இருக்கு. முகஃபிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் முன்னால் இருப்பவர்களை பின்பற்றுபவர் என்ற அர்த்தம் இருக்கு. முன்னால் இருப்பவர்களும் பின்பற்றப்படக்கூடியவர்கள் என்ற அர்த்தம் இருக்கு. முகஃபி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒட்டுமொத்த நபர்களையும் சூழ்ந்து இருப்பவர்கள் என்ற அர்த்தம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா வரை இருக்கிற அத்தனை நபிமார்களையும் ரசூல் சூழ்ந்திருப்பாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த நபியின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த நபிமார்களும் அந்த நூறில் இருந்து வெளியில் வந்த ஒரு ஒளிக்கதிர். இதை மறுக்க முடியாது. சையதுனா மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுகிறார்கள், नाम अहमद नाम जुमला अंबिया अस्त चूंकि सद आमद नूद हम पेश मास्त. அஹமதுங்கிற பேர் சாதாரணமான பேர் இல்லை. அந்த பெயருக்குள்ள 1,24,000 நபிமார்களும் உள்ளக்க அடங்குவாங்க.
எப்படி 100ன்னு சொல்லும் போது 99 பின்னாடியே வருகிறதோ, அதை போல முஹம்மது அஹமது என்று சொல்லுகிற நேரத்தில் 1,24,000 நபிமார்களும் அந்த பெயருக்கு உள்ளே முஷ்தமிலாக இருக்கிறார்கள் என்று மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுகிறார். சில ஹதீஸில் இந்த ரிவாயத்தில் நபியு தௌபா, நான் தௌபாவுடைய நபின்னு வந்திருக்கு. ஒ நபியுர் ரஹ்மா, நான் ரஹ்மத்துடைய நபின்னு வந்திருக்கு. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நாயகமே உங்களிடத்துல அருளை கேட்குறோம், உங்களிடத்துல தௌபாவை கேட்குறோன்னு சொன்னால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. ரசூலே சொல்கிறாங்க, நான் தௌபாவுடைய நபி, நான் ரஹ்மத்துடைய நபி. இதுக்கு என்ன விளக்கம்? கொஞ்சம் சொல்லுங்க, இதுக்கு என்ன விளக்கம்? தௌபாவுடைய நபினா என்ன விளக்கம்? விளங்குதா உங்களுக்கு? ஒட்டுமொத்த படைப்பினத்திற்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலமாகத்தான் தௌபா அங்கீகரிக்கப்படும். வேற ஒன்றும் இல்லை. குர்ஆன் ஆயத்து சான்று. வலவ் அன்னஹும் இஸ் ஸலமு அன்ஃபுஸஹும், நீண்ட நெடிய ஆயத்து. பாவம் செய்றியா, பெருமானாருடைய தர்பாருக்கு போறியா, அல்லாஹ்வுடைய ரசூல் உனக்காக பாவ மன்னிப்பை கேட்கிறார்களா, அல்லாஹ்வை பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டவனாக பெற்றுக்கொள்வார்கள். சையதுனா இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தைகளுக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. வ மக்சூதுஹு அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅ பித்தௌபத்தி வத்தராஹிமி வத்தராஹுமி. இந்த வார்த்தைகளுக்கு என்ன விளக்கனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தையும் கருணையையும் தௌபாவையும் உலகத்தில் கொண்டு வந்தவங்க. ரசூல் எங்க இருக்காங்களோ அங்க தௌபா இருக்கும். ரசூல் எங்க இருக்காங்களோ அங்க அல்லாஹ்வுடைய கருணை இருக்கும். எங்க ரசூல் இல்லையோ அங்க அல்லாஹ்வுடைய தௌபா இருக்காது. எங்க ரசூலுல்லாஹ் இல்லையோ அங்க அல்லாஹ்வுடைய கருணைக்கே அங்க வேலை இல்லை. இந்த உம்மத்து இன்று படக்கூடிய அத்தனை கஷ்டத்தின் பின்னணி என்னன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அந்த அவமரியாதையினை இந்த உம்மத்து செய்ததற்கான விளைவு அல்லாஹ்வுடைய கருணை சன்னம் சன்னமாக இந்த உம்மத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறது. இமாமுனா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஃபஹுவல்லதி ஃபதஹல்லாஹு பிஹி பாபத் தௌபத்தி அலா அஹ்லில் அர்த். அல்லாஹ்வுடைய ரசூலான இவர்களை கொண்டுதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கான தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறக்கிறான். ரசூல் இல்லைன்னா தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டிருந்தா அதுக்கான அர்த்தம். எவ்வளவு பெரிய வார்த்தை! நான் பாவம் செய்கிறேன், நான் தவறு செய்கிறேன், ஆனால் அந்த தவறுக்கு அந்த தௌபாவினை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த கதவின் வழியாகத்தான் நுழைய முடியும். நாயகமே, நான் பாவியாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நீங்கள் எனக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள் நாயகமேன்னு கேட்கல, நான் தௌபாவே ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியாத நபர்கள் இதற்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையினை செய்து கொண்டிருப்பது ஆச்சரியமா இருக்கு. ஃபதாபல்லாஹு அலைஹிம் தௌபத்தன் லம் யஹ்சுல் மிஸ்லஹா லி அஹ்லில் அர்தி கப்ல. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலமாக அல்லாஹ் தௌபாவை எந்த அளவுக்கு அங்கீகரித்தான்னா, ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாடி உலகத்தில் இதுவரை அங்கீகரிக்கப்படாத அளவுக்கு அண்ணலம் பெருமானார் உலகத்தில் வந்ததற்கு பிறகு தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் விசாலமாக திறந்துட்டான். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், என் ஹபீபுக்காக நான் மன்னிக்கிறேன். நீ தவறு செஞ்சிட்டியா, நீ பாவம் செய்து விட்டாயா, எனது நபியுடைய திருநாமத்தினை கொண்டு நீ என்னிடத்தில் வருகிறாயா, நான் உனக்கான பாவ மன்னிப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சஹீஹ் முஸ்லிம்ல ஒ நபியுல் முல்ஹிமா, பழிவாங்குற நபின்னு வந்திருக்கு. அதே போல குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் பஷீர், சுப செய்தி சொல்பவர் என்று வந்திருக்கிறது. நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் என்று வருகிறது. சிராஜுல் முனீர், ஒளி சிந்தும் விளக்குன்னு வந்திருக்கு. இதுக்கு விளக்கு என்ன தெரியுமா? ஒளி சிந்தும் விளக்கு. ஆனால் அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஜுவாலை யாரையும் கரிக்காது. அது ஒரு பேரொளி. அந்த பேரொளியிலே
தீங்கு செய்யக்கூடிய வெப்பம் இல்லாத பேரொளி. குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் ரவுஃபுர் ரஹீம் என்று வந்திருக்கு. ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அருளாளர் என்று வந்திருக்கிறது. முஹம்மத் என்று வந்திருக்கிறது, அஹ்மத் என்று வந்திருக்கிறது, தாஹா, யாசீன், முஸம்மில், முத்தஸ்ஸிர், போர்வையினை போற்றி கொண்டிருப்பவர்கள் என்று வந்திருக்கிறது. அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை என்று வந்திருக்கிறது. நதீரம் முபீனா, தெளிவான எச்சரிக்கை செய்பவர் என்று வந்திருக்கிறது. முதக்கிரா, உபதேசம் செய்பவர் என்று வந்திருக்கு. இன்னும் தலாயில் ஹைராத்துங்கிற ஒரு கிதாப் இருக்கு, படித்து பார்த்தா தெரியும். கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் மொத்தமாக இருக்கும். அந்த அத்தனை பேரையும் சொல்லி அர்த்தத்தை சொல்லணும்னா சுப்ஹானல்லாஹ் ரபீல் அவல் 12 முடிஞ்சிடும். குறிப்பிட்டு சில இமாம்கள் தனது கிதாபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கொண்டு இருந்திருக்கிறதுல சில பெயர்கள் என்னன்னா அல் முஸ்தஃபா, முஜ்தபா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். அல் ஹபீப், நேசர். ரசூல் ரப்பில் ஆலமீன், ஆலமீனுக்கே ரஹ்மத்தாக வந்த ரசூல். அஷ்ஷஃபீஉல் முஷஃபா, பரிந்துரை செய்பவர்கள், பரிந்துரை செய்யப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அல் முத்தகி, இறையச்சம்பாளர்கள். அல் முஸ்லிம், சீர்திருத்தவாதி. அத் தாஹிர், பரிசுத்தமானவர்கள். அஸ் சாதிக், உண்மையானர். அல் அமீன், நன்னம்பிக்கைக்குரியவர்கள். சையது உல்தி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அனைவருக்கும் தலைவர். சையதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கும் தலைவர். இமாமுல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தலைவர். காயிதுல் குர்ரில் முஹஜ்ஜலின், ஒளி செய்யக்கூடிய உறுப்பினை அந்த பிரகாசிக்கக்கூடிய நபர். ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர். ஹலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய தோழர். சாயிபுல் ஹவுதில் மௌரூதி வல் லிவாஇல் மஅகூதி வல் ஷஃபாஅத்தி வல் மகாமில் மஹ்மூத், மகாமுல் மஹமூதிற்கு சொந்தக்காரர்கள், ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்கள், லிவாஉல் ஹம்துக்கு சொந்தக்காரர்கள், ஹவுதுல் கௌசருக்கு சொந்தக்காரர்கள். சாஹிபுல் வசீலத்தி வல் ஃபதீலத்தி வத் தரஜத்திர் ரஃபீஆ, வசீலாவிற்கு சொந்தக்காரர்கள், சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். தரஜத்துர் ரஃபீஆ என்ற உயர் பதவிக்கு சொந்தக்காரர்கள். சாஹிபு தாஜி வல் மிஅராஜ், கிரீடத்திற்கு சொந்தக்காரர்கள், மேராஜிற்கு சொந்தக்காரர்கள். ராகிபுல் புராக், புராக்கிலே பயணிப்பவர்கள். சாஹிபுல் ஹுஜ்ஜத்தி வல் சுல்தானி வல் ஹாத்தம் வல் அலாமத்தி வல் புர்ஹான், ஆதாரத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் முத்திரையிற்கும் ஆட்சியிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர்கள் நிறைய இருக்கு. இமாமுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது கிதாபில் அல் ஹஸாயிஸுல் குப்ரால ஒரு பாபை போடுறாங்க. அந்த பாபுக்கு பேரே என்ன தெரியுமா? பாபு இஹ்திசாஸிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் பி இஷ்திகாக் இஸ்மிஹி ஷரீஃப் அஷ்ஷஹீர் மின் இஸ்மில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பெயரில் இருந்து பிளந்து வந்த பெருமானாருடைய பெயரின் குறிப்பான சிறப்புகள். கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர்ல இருந்து அண்ணலும் பெருமானாருடைய பெயர் எப்படி வந்துச்சு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடுறாங்க, ஷக்க லஹு மின் இஸ்மி கை யுஜில்லஹு ஃபதுல் அர்ஷி மஹமூதுன் வஹாதா முஹம்மத். அல்லாஹ் தனது பெயரில் இருந்து நபிகளாரை கண்ணியப்படுத்துவதற்காக ரசூலுடைய பெயரை கலட்டி எடுத்தான். அரிஷை உடைய அல்லாஹ் மஹமூத் என்றால் அரிஷுக்கு வந்த தாஹா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் ஆழமா. இப்ப நான் சொல்ற கருத்து கொஞ்சம் ஆழமான கருத்து. நன்றாக சிந்திப்பவர்களுக்கு இதில் நிறைய கருத்து இருக்கு. அல்லாஹ் அஹத், ரசூலுல்லாஹ் அஹ்மது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வசனில் இருக்கும் என்று சில பேர் சொல்றாங்க. வஹதத்துல் வஜூதை எழுத்தேனா நிறைய பேர் குழம்பிடுவீங்க. பெரும்பாலான கவிஞர்கள் பாடுவாங்க, ஐனில்லா அரபியே மீமில்லா அஹ்மதே. அர்த்தத்தை சொல்ல விரும்பல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத், அல்லாஹ் அஹத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றால்
ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் ரഊஃபுர் ரஹீம், ரசூலும் ரഊஃபுர் ரஹீம். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அல்லாஹ்வுடைய ரசூல் மூமின்களுக்கு ரഊஃபுர் ரஹீமாக, நிகரில்லா மன்னிக்க கூடியவர்களாக, அளவில்லா கருணை கொண்டவர்களாக ரசூலுல்லாஹ் இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆலிமுல் கைப்னு சொன்னா அல்லாஹ் தான ஆலிமுல் கைப். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டீங்களே, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொடுத்தா ஷிர்காச்சு. அல்லாஹ் ரഊஃபுர் ரஹீம்ங்கற தனது திருநாமத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சொல்லி இருக்கிறார். சையதுனா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு விளக்கத்தை கொடுக்கறாங்க. அல் முபாலகு ஃபிர் ரஃபத்தி வஷ்ஷஃபகா, இருக்கிற படைப்பிலேயே உச்சக்கட்ட கருணை, உச்சக்கட்ட கிருபையினை உடையவர்களுக்கு பெயர் ரഊஃபுர் ரஹீம். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் இப்னுல் ஃபவல் ரலியல்லாஹு அறிவிப்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கத்தை சொல்றாங்க. லம் யஜ்மஇல்லாஹு லி அஹதின் மினல் அன்பியாஇ இஸ்மைனி மின் அஸ்மாஇஹி இல்லா லின் நபியி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை நபிமார்கள் உலகத்துல வந்தா, எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தனது பெயரில் இருந்து 2 பெயரை தனியாக எடுத்து எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கூட்டல, சேர்க்கல. நபிகள் நாயகத்தை தவிர தன்னை சொல்லுகிற போது அல்லாஹ் சொன்னா இன்னல்லாஹ் பின்னாஸி ரഊஃபுர் ரஹீம், மக்களுக்கு அல்லாஹ் ரഊஃபுர் ரஹீமாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் கூறுகிறார் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், ரசூலுல்லாஹ் மூமின்களுக்கு ரഊஃபுர் ரஹீமாக இருக்கிறார்கள். இதை விட பெருமானாருடைய பவ்யமான பரக்கத்தான திருநாமம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய திருநாமத்திலிருந்து பெருமானாருடைய திருநாமம் பிரிந்தது. கொஞ்சம் ஆழமா இறங்கி சிந்திக்கலாம். சிந்தனை தடுமாறுகிறது, சிந்தனை உள்ளக்க போகுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார் வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நாயகமே நீங்கள் இவர்களுக்கு உள்ளே இருக்கிற காலம் வரை நாம் வேதனைப்படுத்த மாட்டோம், அல்லாஹ் வேதனைப்படுத்த மாட்டார். வமா கானல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுகிறவரை அல்லாஹ் வேதனைப்படுத்த மாட்டார். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ரசூலுடைய உதவி இல்லைன்னா இந்த உம்மத்து அழிஞ்சிரும். நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நிறைய விளக்கத்தை இதுக்குள்ள கொடுத்தாச்சு. ஒரு சின்ன விளக்கு, சாதாரண விளக்கு. அரபில அல்லாஹ்வுக்கு தொழுகிற தொழுகைக்கு பேர் என்ன சொல்லுங்க? போதனவங்களா இருக்கீங்களே, பெரிய பெரிய மாஹியர்கள், கலிமி அத்தாயெல்லாம் இருக்கீங்களே, சொல்லுங்க தொழுகைக்கு என்ன பேர்? சவுண்டு கேட்க மாட்டேங்க. சலா, அப்படிதானே? ரசூலுல்லாவுக்கு ஓதுகிற அந்த ஸ்பெஷாலிட்டியான அந்த துவாவுக்கு பேர் என்ன? சலா. எவ்வளவு ஒரு ஒற்றுமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க. தன்னை புகழுகின்ற ஒரு வணக்கத்திற்கு பெயரும் சலா என்ற வார்த்தையினை அமைத்த அல்லாஹ் தனது ஹபீபுக்கு புகழக்கூடிய அந்த வணக்கத்திற்கும் புகழக்கூடிய அந்த அமலுக்கும் அதே வார்த்தையினை கொண்டு வந்து சலான்னு அமைச்சிருக்க அல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுக்கு இந்த அளவுக்கு தொழுகை பிடிக்கும்? யோசிக்கணும். சரியான இஷ்கில் ததும்பி நின்று பேசுகின்ற போது தொழுகையில பெருமானாருடைய பெயர் உச்சரிச்சா, கொஞ்சம் ஆழமா இறங்கினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நினைவில் செல்லுவது என்பது வேறு மாதிரி கிதாபில் எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். ஏன்பா, தொழுகையே ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமம் தான். ஏன் தொழுகையை ரசூல் அல்லாஹ் தொழுகை ஏன் இப்படி விரும்புகிறான்? என்னுடைய ஹபீபுடைய பெயரில் அந்த வடிவம் இருக்கிறது. அலிஃப் கியாம், ஹா ருக்கு, சஜிதா, மீம், தால் அத்தஹியாத்.
நீ தொழுகிற என்னுடைய ஹபீபுடைய பெயரை கொண்டு தொழுகிற, அஹ்மது என்ற பெயரை கொண்டு தொழுவதால மற்ற எல்லா வணக்கங்களை விட அல்லாவுக்கு இந்த தொழுகை பிரியமாக இருக்கிறது. ஏனென்றால் தனது தாஹா நபியின் பெயரை நீ உச்சரிப்பதாக இருக்கிறதால அஹ்மது என்ற அந்த வடிவம், சஜிதாவில் இருக்கிற முஹம்மதுங்கிற வடிவத்தை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறார். என்னுடைய ரசூலுடைய வடிவம் அங்க வந்துருச்சு. கொஞ்சம் யோசிக்கணும். அஹ்மது முஹம்மதுங்கிற பேர் அவ்வளவு பரக்கத்து பெற்ற பேர். 25 முடிக்கணுமா? அப்படிதானா? ஆமா, 10 முடிக்கலாம். அப்துல் முத்தலிப் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முஹம்மதுன்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ அவங்க இடத்துல போய் கேட்குறாங்க, முஹம்மதுன்னு ஏன் பேர் வச்சீங்க? இப்போ அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இன்னீல அருஜு ஐ யஹ்மதஹு அஹ்லுல் அர்தி குல்லிஹிம், உலகத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் அவரை, எனது பேரரை புகழ வேண்டும். இதுதான் தெரியும். அர்-ரவுதுல் உனுஃப் அப்படிங்கிற கிதாப், அந்த கிதாப் என்ன அப்படின்னா சீரத்துன் நபவியாவுடைய ஷரஹ். மிகப்பெரிய இமாமான அபுல் காசிம் அஸ்-சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின கிதாப். அந்த கிதாபில் ஏன் முஹம்மத் என்று அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பெயர் வைத்தார்கள் என்ற காரணத்தை எழுதுகிறாங்க. அப்துல் முத்தலிப் ஒரு கனவை பார்க்குறாங்க. அந்த கனவில் ஒரு பெரிய பேரொளி என்பது வருது. அந்த ஒளி அவர்களுடைய முதுகில் இருந்து கிளம்பி வருது. அந்த வெளிச்சத்திற்கு, பேரொளிக்கு 4 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் வானத்தின் பக்கமாக செல்லுகிறது, ஒரு ஓரம் பூமியிற்குள்ளே செல்லுகிறது, ஒரு ஓரம் இடது பக்கமாகவும் ஒரு ஓரம் வலது பக்கமாகவும் செல்லுகிறது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு மரமாக மாறுகிறது. அந்த மரத்தில் நிறைய இலைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு இலைகளுக்குள்ளேயும் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நபிமார்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த மரத்தை வானத்தில் இருப்பவர்கள், பூமியில் இருப்பவர்கள் அனைவர்களும் புகழுகிறார்கள். அந்த மரத்துக்கு முஹம்மதுன்னு பேர்னு கனவுல வருது. அதனால தான் நான் முஹம்மதுன்னு பேர் வச்சேன். எவ்வளோ பெரிய ஆன்மீக கருத்து! பிரபஞ்சத்துடைய ஒட்டுமொத்த படைப்பும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற முஹம்மது என்ற வட்டத்திற்குள்ளே, நாமத்திற்குள்ளே அடங்கிருச்சு. அந்த வரக்கத்தான முஹம்மதுங்கிற பேரை தள்ளி பார்த்தா படைப்பு இருக்காது, அதை தள்ளிட்டா படைப்பு இருக்காது. அதனால தான் சையதுனா காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்ஷிஃபா பி தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா என்ற கிதாபில் எழுதியிருக்காங்க. முஹம்மதுங்கிற பேர் எவ்வளவு பரக்கத்து பெற்ற பேர் என்றால், ஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜல்லு மன் ஹமீத, உலகத்தில் யாரெல்லாம் புகழுகிறார்களோ அந்த புகழக்கூடிய நபர்களின் ஆகச் சிறந்தவர்கள், ஆக கண்ணியமானவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அஃதலு மன் ஹுமித, யாரெல்லாம் உலகத்தில் புகழப்பட்டார்களோ அந்த புகழப்பட்ட நபர்களிலேயே ஆகச் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அக்ஸருன் நாஸி ஹம்தா, புகழுக்கு உரியவர்களாக யாரெல்லாம் உலகத்தில் இருக்காங்களோ அதில் அதிகமான புகழுக்கு உரியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹுவ அஹ்மதுல் மஹ்மூதீன், புகழப்பட்டவர்களிலே ஆக அதிகமாக புகழப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அஹ்மதுல் ஹாமிதீன், யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக புகழுகிறார்களோ அதில் ஆக அதிகமாக புகழுக்குரியவர்கள், புகழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ மஅஹு லிவாஉல் ஹம்த் யௌமுல் கியாமா, இது மட்டும் இல்லாமல் மறுமை நாளில் புகழுடைய ஒட்டுமொத்த கொடியும் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருக்கும். எத்தனை புகழ் உலகத்தில் இதுவரைக்கும் வந்துச்சோ அந்த ஒட்டுமொத்த புகழும் ரசூலுடைய கையில் இருக்கிற லிவாவுல் ஹம்துல அடங்கிரும். அந்த ஹம்து, லிவாவுல் ஹம்துல கொடியிற்கு கீழே
பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த புகழும் சரணாகதியாக சென்றுவிடும். அந்த தாஹா ரசூலின் பொற்கரத்திலே லிவாவுல் ஹம்த் எனும் கொடியின் கீழ் கொடி இருக்கும். அதற்கு கீழாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. وَلِيُتِمَّ لَهُ كَمَالَ الْحَمْدِ وَيَتَشَهَّرُ فِي تِلْكَ الْعَرَصَاتِ بِصِفَةِ الْحَمْدِ. ஹம்து என்ற புகழுடைய பரிபூரணம் அடைவதற்காக, ஹம்துடைய ஒட்டுமொத்த தரஜாவும் அடைவதற்காக وَيَبْعَثُهُ رَبُّهُ هُنَاكَ مَقَامًا مَحْمُودًا. பிரபஞ்சத்துடைய ஒட்டுமொத்த அந்த புகழும் சரணாகதியாக ஆகக்கூடிய இடத்திற்கு பேர் மகாமுல் மஹமூதா. அந்த மகாமுல் மஹமூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேல உச்சகட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு புகழே இல்லை. புரியுதா? அவ்வளவு பரக்கத்தான நாமம் என்பது முஹம்மத் அஹ்மத். இதுல அபூ உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 5 நிமிஷம் இருக்கு, பேசிக்கலாம்னா. இந்த விஷயம் ஃபைதுல் கதீர்ல, அதே போல இப்னு உகைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபதாயிலு தஸ்மியத்தி பி அஹ்மத் வ முஹம்மதுங்கிற கிதாபில் எல்லாம் பதிவாயிருக்கு. அபூ உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் உலித லஹு மௌலூதுன் ஃபஸம்மாஹு முஹம்மதா. யாருக்கு ஒரு குழந்தை பிறந்து, ஒரு ஆண் குழந்தை பிறந்து, அந்த குழந்தையிற்கு முஹம்மது என்று தபர்ருகன் பிஹி, அந்த பெயரை கொண்டு வரக்கத்து தேடியவர்களாக யாரு வைக்கிறார்களோ, கான ஹுவ வ மௌலூதுஹு ஃபில் ஜன்னா, பெயர் வைத்தவர்களும் பெயர் வைக்கப்பட்டவர்களும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அபூ நঈம் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இமாம், ஹில்யத்துல் அவ்லியா போன்ற கிதாபை எழுதுகிற மிகப்பெரிய இமாம், அவங்க சிஃபத்துல் ஜன்னாங்கிற கிதாபில் பதிவாகி இருக்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லைஸ அஹதும் மின் அஹ்லில் ஜன்னத்தி இல்லா யுதுஆ பி இஸ்மி. சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பேரும் அவர்களுடைய பெயர்களை கொண்டுதான் அழைக்கப்படுவார்கள். இல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவிர. ஃபஇன்னஹு யுக்னா அபா முஹம்மத், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முஹம்மதுடைய அத்தான அழைக்கப்படும். ஏன்னா மனித பிறவி, மனிதருடைய அந்த புனிதம் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அவர்களுக்கு முஹம்மதுடைய அத்தானு பெயர் வைப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த படைப்பும் முஹம்மது என்ற பெயரில் வட்டமடிக்கிறது என்பதை காட்டுறாங்க. இது முஹம்மதுங்கிற பெயரை கொண்டு பரக்கத்து நிறைய இருக்கு. கர்பலாவுடைய போர் முடிந்தவுடனே சையதுனா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மதீனத்துல் முனவ்வராங்கிற பச்சை ஹதராவை பார்த்து, குப்பத்துல் ஹதராவை பார்த்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பாடின அந்த பாட்டுடைய முதல் துவக்கம் யா முஹம்மதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமத்தை இஷ்கோடு உச்சரிச்சா தப்பு இல்லை, அவமரியாதையா உச்சரிச்சா தப்பு. எருமுக் போர்க்களம் உச்சகட்டமாக நடந்து கொண்டிருக்கிற எருமுக் போரை பற்றி சையதுனா இமாம் இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விதாயா வ நிஹாயாவில் பதிவாயிருக்கிறாங்க. அதில் சொல்லுகிறார்கள், எருமுக் போரிலே ஷிஆரு ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் ஃபீ ஹுரூபில் ரித்தா யா முஹம்மதா யா முஹம்மதா யா முஹம்மதா. எருமுக் போரில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் முசைலமத்துல் கத்தாபுக்கு எதிராக சஹாபாக்கள் உள்ளக்க இறங்கின அந்த எருமுக் போரில் சஹாபிகளின் வாயில் இருந்து உச்சரித்த வார்த்தை என்ன தெரியுமா? யா முஹம்மதா யா முஹம்மதா யா முஹம்மதா என்று உச்சரிச்சுட்டே போனாங்க. அவ்வளவு பரக்கத்தை பெற்ற அந்த பேர். சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தனது கிதாபான முஃப்ரத் அல் அதபுல் முஃப்ரதுல ஒரு சம்பவத்தை கொண்டு வராங்க. நல்லா பாருங்க, சம்பவத்துக்கு மேலே தலைப்பை போடுறாங்க, பாபு மா யகூலு அர் ரஜுலு இதா ஹதிரத் ரிஜுலு. ஒருத்தவருடைய காலை இழந்து போயிருச்சுன்னா என்ன சொல்லணும்? சமீபத்தில் நடந்த பிரச்சனைக்கான தீர்வு, தமிழகமே கொந்தளிச்சிச்சு. இமாம் புகாரி அதற்கான தீர்வு சொல்கிறாங்க. இமாம் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய கால் திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு, செயல் இழந்துருச்சு. பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, உதுகுர் அஹப்பன் நாசி இலைக்க
உங்களுக்கு மக்கள்ல யாரு ரொம்ப பிடிக்குமா அவங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லும் போது இமாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா முஹம்மதா, யா முஹம்மத் என்று அழைச்சாங்க. ஃபதஆஃபா ஃபௌரன், உடனே கால் சரியாயிடுச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபுல் முஃப்ரத்ல இந்த சம்பவத்தை பதிவாக்குறாங்க. அதுதான் ஆச்சரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முஹம்மது என்ற பெயரை கொண்டு வசீலா தேடுவது, உதவி தேடுவது, டைரக்டா நேரடியாக நாயகத்துடைய திருநாமத்தை உச்சரித்து முஹம்மது என்ற பெயரை கொண்டு உதவி தேடலாம் என்பது இமாம்களுடைய கருத்து. ஒரு 2 சம்பவத்தோடு முடிச்சுக்கிறேன். முதலாவது சம்பவம், ஹுஜ்ஜத்துல் ஹாஃபிஸ் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு மர்சூக்குல் ஹஃபீது தில்சிமானி, மிகப்பெரிய இமாம். முஹம்மது இப்னு அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு மர்சூக் தில்சிமானி அவங்க பேர். சஹீஹுல் புகாரிக்கு ஷரஹ் எழுதினோம், அல்ஃபியத் இப்னு மாலிக்கு ஷரஹ் எழுதினோம், நூற்றுக்கணக்கான கிதாப் எழுதின ஒரு இமாம். இவங்க இத்ஹாரு சிதிகில் மவத்தா ஃபி ஷரஹில் புருதா, புருதாவுக்கு ஒரு ஷரஹ் எழுதியிருக்காங்க, 3 பாகம், மிகப்பெரிய பாகம், அற்புதமான இமாம். அவங்க சொல்றாங்க, சிறு வயதாக இருக்கும்போது எனக்கு பேர் அபுல் ஃபதல். எனக்கு பேர் என்ன? அபுல் ஃபதல். என் அத்தாவுக்கு அந்த பேர் பிடிக்கல, என் அம்மா வச்சாங்க. ஃபதுல்னா சிறப்பு, சிறப்போடு இருப்பார்கள் என்பதற்காக அந்த பேரை வச்சாங்க. ஒரு நேரம் வந்துச்சு, என் அம்மா சொன்னாங்க, கடுமையான எனக்கு நோய் ஏற்பட்டு, நீண்ட நெடிய சம்பவம் சுருக்கி சொல்றேன், நேரம் இல்லை. கடுமையான நோய் ஏற்பட்டு இதற்கு பிறகு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று இருக்கிற போது எனது அத்தா அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு என் மகனுக்கு முஹம்மது என்று நான் பெயர் வைக்கிறேன்னு துவா செய்யும் போது அந்த நோய் உடனே சரியானது, என் பெயர் முஹம்மதாக மாறிவிட்டதுன்னு இமாம் சொல்றாங்க. முஹம்மதுங்கிற பெயருக்கு அவ்வளோ பரக்கத். அப்போ அவங்க சொல்றாங்க, வஹா அனல் ஆன், இந்த சம்பவத்தை சொல்லும் போது சொல்றாங்க, இப்ப கது ஜாவஸ்து அல் 40, 40 வயசை கடந்துட்டேன். வ இன்னி அஸ்அலுல்லாஹ ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன், கமா நஜ்ஜானி மின் தாலிக்கல் அலம், யா அல்லாஹ் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த சிரமத்தை, கஷ்டத்தினை, பி பரக்கத்தி மன் சம்மைத பி இஸ்மிஹி, யாருக்காக நீ முஹம்மது என்று பெயர் வைத்தாயோ அந்த பரக்கத்தான முஹம்மது என்ற பெயரை கொண்டு எனது கஷ்டத்தினை நீ அன்று போக்கியதை போல, ஐயுஞ்சியனி மின் மஹாலிக்கு துனியாவல் ஆஹிரா, உலகம் மறுமையுடைய அத்தனை தரப்பட்ட சோதனைகளில் இருந்து, வேதனைகளில் இருந்து நீ என்னை காப்பாற்று பெருமானார் முஹம்மது என்ற பெயரை கொண்டுன்னு சொல்றாங்க. சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல முடிச்சிருவேன். பனி இஸ்ரவேலர்ல ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்தார், கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்ந்துட்டார். அவரிடத்துல எந்த அமலும் இல்லை. இந்த சம்பவத்தை ஹில்யால அபு நஈம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவாக்குறாங்க. வஹப் இப்னு முனப்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிவாயத் செய்றாங்க. எந்த விதமான அமலும் இல்லாத ஒருவர் இறந்துட்டார், கடுமையான பாவத்தை செய்பவர். கடைசியில் என்னாச்சு, பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள மூட்டை கட்டி குப்பையில் தூக்கி வீசிட்டார். உடனே அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி இறக்கிட்டான், போய் அவர்களை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழுக வைங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கல, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. செய்தான் அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. கடைசியில் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா ரப்பி இன்ன பனி இஸ்ராயீல ஷஹீது அன்னஹு அஸாக 100 சன, 100 வருஷம் உனக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்த ஒருவர் என்று ஒட்டுமொத்த பனி இஸ்ரவேலர்களும் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரை நபியா இருக்கிற என்னுடைய கையை வச்சு கழுவி குளிப்பாட்டி கஃபன் செய்ய சொல்றீங்க, அப்படி என்ன ஒரு பரக்கத்து அவரிடத்துல இருக்குன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், ஆமா அவர் அப்படிப்பட்டவர் தான். இருந்தாலும் இல்லா அன்னஹு கான
குல்லமா நஷர அத்தௌராத்த, எப்பெல்லாம் தௌராத்தை அவர் எடுப்பாரோ திறப்பாரோ அந்த தௌராத்துல வனதர இலா இஸ்மி முஹம்மத், முஹம்மது என்ற பெயர் அதில் இருப்பதை கண்டு கப்பலஹு, அந்த பெயரை முத்தமிடுவார். வதஅஹு அலா ஐனை, அவருடைய 2 கண்களில் அதை முத்திக்கொள்வார். ஃபஷக்கர்து லஹு தாலிக, என் ஹபீபிற்கு அவர் மரியாதை செய்ததால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வகஃபர்து லஹு, நான் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். அதனால தான் இமாம் சர்ஃபுத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுகிறார்கள், فَإِنَّ لِي ذِمَّةً مِنْهُ بِتَسْمِيَتِي مُحَمَّدًا وَهُوَ فَالْخَلْقِ بِالذِّمَمِ, என் பெயர் முஹம்மதுன்னு வச்சுட்டேன், முஹம்மது ஷரஃபுத்தீன் என் பெயர், நாளை மறுமையில் என்னை காக்க வேண்டும் என்பது நபிகளாருடைய கடமை. ஏன்? என் பெயர் முஹம்மது. எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரக்கத்தான நாமங்களை நாம் பின்பற்ற வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அந்த பவ்வியத்தோடு பெருமானாரை பின்பற்ற வேண்டும். நாடி நரம்பு புடைக்க புடைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஷ்கோடு பரக்கத்தோடு அந்த பெயரை உச்சரிக்கக்கூடிய திரு ஆஷிக்கீன்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.